ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்டர்வியூவில் ரொம்ப அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் வந்து அனகிராம் ப்ராப்ளம். அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அனகிராம் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கே கொஸ்டினே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதணும். அந்த ஃபங்க்ஷன் 2 ஆர்குமெண்ட் வந்து வாங்கும். ஸோ அந்த 2 ஆர்குமெண்ட்டுமே ஸ்ட்ரிங்ஸாக இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஒன்று இன்னொன்னோட அனகிராமா அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அனகிராம் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, ஸோ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். ஆப்பிள், ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வந்து அனகிராம். ஏன் வந்து இது ரெண்டும் அனகிராம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா 2 பி இருக்குது, இதுலேயும் 2 பி இருக்குது, ஒரு எல் இருக்குது, ஒரு எல் இருக்குது, ஒரு இ இருக்குது, ஒரு இ இருக்குது, ஒரு ஏ ஒரு ஏ இருக்குது. இப்போது இதை வந்து இது ரெண்டும் வந்து அனகிராமான்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆப்பிளும் இதுவும் அனகிராமான்னு கேட்டிங்கன்னா அனகிராம் இல்லை. ஏன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எல் தான் இருக்குது, இதில் வந்து 2 எல் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னா அதில் இருக்க எல்லா கேரக்டரும் இன்னொரு ஸ்ட்ரிங்லேயும் இருக்கணும். ஸ்ட்ரிங் 1ல் இருக்கிற அதே கேரக்டர் ஸ்ட்ரிங் 2லையும் இருக்கணும். நம்பர் ஆஃப் கவுண்ட், ஓகேவா? எத்தனை இருக்குதோ அத்தனை இருக்கணும். ஓகேவா? இப்போ 2 பீனா 2 பி இருக்கணும், 3 பீனா 3 பி இருக்கணும், 3 ஏ இருந்ததுன்னா 3 ஏ இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து அனகிராம். ஸோ இதை வந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நமக்கு 2 மெத்தட் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ மோஸ்ட் ரெக்கமெண்டட் மெத்தடை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட்டஸ்ட் வே இருக்குது, அதை நான் சொல்லித்தரேன். பட் வந்து இன்டர்வியூவில் வந்து அதை ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O(n)² போய் முடியும். ஸோ இப்போ வந்து நான் கொடுக்க போகிறது வந்து O(n)லே வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆன்சர் வரல இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு மறந்து போச்சுன்னா O(n)² போய் வந்து அது முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து நம்ம உங்களுக்கு வந்து ஆன்சர் வரலைன்னா அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நான் வந்து ஒரு ஸ்டெப்பாக எழுதுகிறேன். ஸ்டெப் 1 வந்து க்ளீன் த ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ யூசர் வந்து 2 இன்புட் தராங்கன்னா அதில் வந்து ஏதாச்சும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் வந்து விட்டுருந்தாங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரிங்கை க்ளீன் பண்ணுறது. ரெண்டாவது வந்து கேரக்டர் மேப் வந்து உருவாக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கேரக்டர் மேப் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? ஸோ நான் வந்து போடுறேன் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? எப்படி வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னா, ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்கிறேன். OBJன்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், கரெக்டாக? ஸோ இப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இதில் வந்து ஏ வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறத வந்து எழுதணும். ஓகேவா? அடுத்து வந்து பி வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறத வந்து எழுதணும். தென் வந்து எல் இருக்குது, கரெக்டாக? எல் வந்து 1 இருக்குது. தென் லாஸ்ட்டாக வந்து இ வந்து 1 இருக்குது. ஓகேவா? இது வந்து ஆப்ஜெக்ட் 1ன்னு வந்து வச்சுப்போம். இப்போது சேம் கதை. இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கேரக்டர் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பில்ட் பண்ணிங்கன்னா, ஸோ ஜஸ்ட் வந்து சேம் தான். இதில் வந்து பியில் ஆரம்பிக்குது, கரெக்டாக? பி வந்து 2 இருக்குது. தென் வந்து எல் வந்து 1 இருக்குது. அண்ட் இ வந்து 1 இருக்குது. தென் ஃபைனலாக வந்து ஏ வந்து 1 இருக்குது. ஸோ இப்படி வந்து நம்ம வந்து ஒரு வார்த்தையை வந்து தனியாக பிரித்து இப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டாக உருவாக்கிக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இட்ரேட் பண்ணணும். ஸோ இதில் ஏ எத்தனை இருக்குது, இதில் ஏ எத்தனை இருக்குது, தென் இதில் பி எத்தனை இருக்குது, இதில் பி எத்தனை இருக்குது, இதில் வந்து எல் எத்தனை இருக்குது, இதில் எல் எத்தனை இருக்குது, இதில் இ எத்தனை இருக்குது, இதில் ஏ எத்தனை இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னது? இட்டரேட் த்ரூ அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? கம்பேர் இட் வித் அதர். இஃப் போத் ஆர் ஈக்குவல், ட்ரூவை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இவ்வளோ தான் வந்து சூடோ கோடு. இதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபங்க்ஷனை வந்து 2ஆக பிரிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரே ஃபங்க்ஷன்லேயே கூட நீங்கள் எழுதிக்கலாம். பட் வந்து நீங்கள் 2 ஃபங்க்ஷனாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது வந்து கோடை வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த 2 ஸ்டெப்பையும் வந்து நான் ஒரு இதாக எழுதிக்கிறேன். ஸோ இங்கே நான் கீழே போட்டுக்கிறேன். ஸோ இந்த 2 ஸ்டெப்பையும் ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். தென் ஸ்டெப் 3 அண்ட் ஸ்டெப் 4 வந்து இன்னொரு ஃபங்க்ஷனாகவும் நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டெப் 4. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் எழுதலாம். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் போட்டுட்டு க்ளீன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஆர் பில்ட் கேரக்டர் மேப்புன்னு போட்டுக்கிறேன். பில்ட் கேரக்டர் மேப்புன்னு போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா? STRன்னு ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா,
நம்ம ஆப்ஜெக்டை வந்து அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வாங்க போகிறோம். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டர் மேப்பாக உருவாக்கி அந்த கேரக்டர் மேப்பை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் வந்து நம்மளுடைய ஒர்க்கு. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து க்ளீன் பண்ணணும். ஓகேவா? ஸோ கான்ஸ்ட் நான் க்ளீன் ஸ்ட்ரிங்குன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னா எஸ்டிஆர் அதாவது இருக்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம ரிப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? எஸ்டிஆர் டாட் ரிப்ளேஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷை வந்து 2 வாட்டி கொடுத்துடணும். ஓகேவா? கமெண்ட் போடுவோம் இல்லையா? ஸோ இதே ஃபார்வர்ட் ஸ்லாஷை வந்து 2 வாட்டி கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ்க்கு நடுவில் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். ஸோ இதுதான் வந்து சின்டெக்ஸ். அண்ட் இதில் வந்து இந்த கேப் சிம்பிள் வந்து போடணும். அதாவது வந்து பவர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த கேப் சிம்பிள். இதில் ஜஸ்ட் வந்து A to Z கொடுத்துக்கோங்க, கேபிட்டல் A to Z கொடுத்துக்கோங்க. தென் வந்து 0 to 9 அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு GI அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு செகண்ட் ஆர்குமெண்ட்டாக வந்து நம்ம வந்து எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து போட்டுடலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வர ஸ்ட்ரிங்கை வந்து ரிப்ளேஸ் பண்ணணும். எதை ரிப்ளேஸ் பண்ணணும்னா இந்த A to Z அப்படிங்கிறது A to Z அப்படிங்கிற கேபிட்டல் அண்ட் அதே மாதிரியே 0 to 9 இதை தவிர்த்து வர எல்லா கேரக்டர்ஸையுமே, அதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அல்லது வந்து ஸ்பேஸ் வரும் இல்லையா? ஸோ இது 3 தவிர்த்து இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிப்ளேஸ் பண்ணணும். என்ன ரிப்ளேஸ் பண்ணணும்னா எம்டி ஸ்ட்ரிங்காக வந்து ரிப்ளேஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரியே அனாகிராம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போது நான் இந்த ஸ்மால் ஏவுக்கு பதிலாக கேபிட்டல் ஏன் வந்து இந்த எக்ஸாம்பிளில் போட்டேன் அப்படின்னா அகெயின் இதுவும் வந்து அனாகிராம் தான். நீங்கள் வந்து கேரக்டர் தான் செக் பண்ண போகிறீங்க. பட் வந்து இது கேஸ் சென்சிட்டிவ். கரெக்டாக ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாட் போட்டுட்டு டூ லோவர் கேஸ் அப்படின்னு போட்டுட்டு கால் பண்ணிக்கணும். இப்போ என்ன ஆகுனா இந்த ஸ்ட்ரிங் வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்பேஸ் கொடுத்து என்ன எப்படி போட்டாலும் சரி உங்களுக்கு வந்து க்ளீன் ஸ்ட்ரிங்காக வந்து கிடச்சிரும். ஸோ நமக்கு வந்து க்ளீன் ஸ்ட்ரிங்காக கிடச்சாச்சு. இப்போ வந்து இதுலேருந்து நம்ம கேரக்டரை வந்து பில்ட் பண்ணணும். அதாவது இந்த கேரக்டர் மேப்பை வந்து பில்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம இட்ரேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் வந்து எழுத போகிறோம். இப்போ வந்து நமக்கு க்ளீன் ஸ்ட்ரிங் வந்து கிடச்சாச்சு. ஸோ இந்த க்ளீன் ஸ்ட்ரிங்லேருந்து நம்ம வந்து ஒரு கேரக்டர் மேப்பை வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா லெட் கார் மேப் ஈக்குவல் டு எம்டி ஆப்ஜெக்ட். ஏன்னா வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் தான் வேணும். அதனால் வந்து நான் ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் வந்து உருவாக்கிக்கிட்டேன். ஸோ அதையே வந்து நான் ரிட்டர்னும் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த க்ளீன் ஸ்ட்ரிங்கை வந்து இட்ரேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஃபார் ஆஃப் லூப் வந்து எழுதிக்கிறேன். ஃபார் லெட் CHAR அதாவது கேரக்டர்னு நான் அதுக்கு ஷார்ட் மீனிங் அது. ஸோ நீங்கள் வந்து ஐஎன் கூட எழுதிக்கலாம், இல்லைனா வந்து வெறும் ஃபார் லூப் கூட எழுதிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கேரக்டர் மேப்போட கேரக்டரில் ஒன்று வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்படி இல்லைனா 0. ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஏன்னு ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த ஏங்கிறது வந்து இந்த கேரக்டர் மேப்பில் வந்து இருக்குதான்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இருந்ததுன்னா அந்த கேரக்டர் மேப்போடைய வேல்யூவில். ஓகேவா? அதாவது வந்து ஸோ இங்கே 0 வராது, இங்கே 1 வரும். ஸோ ஏற்கனவே வந்து இது எப்படி பில்ட் ஆகுங்கிறது வந்து நான் கீழே போட்டு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து கமெண்ட்டு. ஸோ இப்படி வந்து ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ வந்து இட்ரேட் ஆகுமா? ஸோ ஏ வந்து இட்ரேட் ஆகும். இப்போது கேரக்டர் மேப் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது என்ன பண்ணுன்னா கேரக்டர் மேப் ஆஃப் ஏ அப்படிங்கிறத வந்து தேடும். தேடும்போது இந்த இடத்துல வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அன்டிஃபைன்டு ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டு இங்கே வரும். ஓகேவா? ஸோ இந்த அன்டிஃபைன்டு ப்ளஸ் 1 அப்படின்னு வரதுனால இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு அன்டிஃபைண்டாக போயிட்டு இந்த 1 வந்து உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ அதனால் வந்து இது என்ன ஆகுனா ஏன்னு போட்டுட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து செகண்ட் லெட்டர் வந்து பி. கரெக்டாக? ஸோ பி கிட்ட வரும். சேம் கதை தான் P1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். திருப்பி அடுத்த பியை வந்து அது இட்ரேட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஏற்கனவே 1 இருக்கிறதால 1 + 1ன்னு சொல்லிட்டு அது 2ன்னு மாறிடும். தென் அதுக்கப்புறமா எல் வரும். தென் வந்து 1ன்ட்டு வந்துடும். இ வந்துடும். அதுவும் வந்து 1ன்னு வந்துடும். ஸோ இவ்வளோ தான் வந்து கான்செப்ட். கேரக்டர் மேப் வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டோம். இப்போது இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கு வந்து கேரக்டர் மேப்பை வந்து பில்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் அனாகிராம் ஃபங்க்ஷன் வந்து எழுதலாம். ஸோ ஃபங்க்ஷன் அனாகிராம் அப்படின்னு போட்டுட்டு ஸோ நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா string 1 string 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 ஆர்குமெண்ட் வாங்கிக்கிறேன். இப்போது இந்த கேரக்டர் மேப்பில் அதாவது இந்த பில்டு கார் மேப்பை வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கான்ஸ்ட் ஆப்ஜெக்ட் 1ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இதை ஈக்குவல் டு பில்டு கார் மேப்பில் ஸ்ட்ரிங் 1ல் தூக்கி கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து இது என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு என்ன ஸ்ட்ரிங் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அது இதுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் மேப்பை வந்து உங்களுக்கு உருவாக்கி இந்த ஆப்ஜெக்ட் 1 அப்படிங்கிறதுல வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ தென் சேம் தான் ஆப்ஜெக்ட் 2 பில்ட் கார் மேப் ஸ்ட்ரிங் 2.
ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம கேரக்டர் மேப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பில்ட் பண்ணியாச்சு. ஸோ 3வது ஸ்டெப் வந்து என்ன போட்டிருக்கோம்னா இட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம போட்டிருக்கோம். பட் வந்து நம்ம இட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம வந்து இன்னொரு சின்ன கேஸையும் வந்து செக் பண்ணிக்கலாம், இதை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் டேரெக்டாக லூப் போட்டாலும் பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாது. பட் வந்து நார்மலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஸ்ட்ரிங் 1ன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து இப்படி இருக்குது. ஓகேவா? நான் பெருசாக வேணாம், சிம்பிளாகவே சின்னதாகவே வச்சுக்கிறேன். ஸ்ட்ரிங் 2 வந்து ஜஸ்ட் இப்படி மட்டும் இருக்குது. இப்போது இது வந்து பெருசாக இருக்குது, இது வந்து சின்னதாக இருக்குது, அதாவது லென்த் வந்து வேறு வேறு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே, அதாவது வந்து நான் லூப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இதோடைய லென்த்தை பார்த்தே இது வந்து அனகிராமா இல்லையாங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டாக? பட் வந்து இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா டேரெக்டாக லென்த்தை கால் பண்ணிடுவீங்க. பட் வந்து இது வந்து ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மெத்தட் இருக்குது ஆப்ஜெக்ட்ஸில். ஸோ அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ காட்டுறேன். இஃப் ஸோ இந்த மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் வந்து கீஸ்ன்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகேவா? டாட் லென்த். ஓகேவா? நாட் ஈக்குவல் டு சேம் தான் ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் obj2 டாட் லென்த். ஸோ லென்த் வந்து ரெண்டுமே வந்து சேமாக இல்லை அப்படின்னா நான் வந்து இமீடியட்டாகவே வந்து ஃபால்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சின்ன செக் தான், நம்ம லூப்குள்ளேயே போக வேணாம். இன்கேஸ் வந்து லென்த் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா O(1) டைம் காம்ப்ளெக்சிட்டிலே வந்து நம்ம முடிச்சிடலாம். O(n) வரைக்கும் வந்து நம்ம போக தேவையில்லை. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபார் இன் லூப் வந்து நம்ம எழுதணும். ஸோ எப்பயுமே வந்து இதை இட்ரேட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கும் அரேவையும் வந்து ஃபார் ஆஃப் லூப் வச்சு எழுதணும். ஸோ இங்கே வந்து நான் எழுதியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி. பட் வந்து ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் இட்ரேட் பண்ணும்போது ஃபார் இன் அப்படிங்கிற லூப்பில் தான் வந்து நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போது நான் வந்து ஒரு லூப் போட்டுக்கிறேன். லெட் ஐ இன் ஆப்ஜெக்ட் 1. நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணி இன்னொரு ஆப்ஜெக்டோட வந்து அதை கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு இஃப் கிளாஸ் மட்டும் எழுதிக்கோங்க, ஒரு இஃப் கேஸு. ஸோ ஆப்ஜெக்ட் 1ஓட ஐ, ஸோ இந்த ஐ அப்படிங்கிறது வந்து இங்கே ஏ. ஸோ ஒன்று தான் இட்ரேட் பண்ணும், கரெக்டாக ஒரு கீயாக வந்து இட்ரேட் பண்ணும். இது ஏ, அப்புறமா பி, அப்புறமா வந்து எல், அப்புறமா இ அப்படின்னு வந்து ஒரு கீயாக வந்து இட்ரேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு கீயை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கீயை எடுத்து அதை வந்து அடுத்த ஆப்ஜெக்டில் இருக்கிற அதே கீயோட வேல்யூவோட கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நாட் ஈக்குவல் டுவாக இருந்து obj2 ஆஃப் ஐ அப்படின்னு வந்து இருந்ததுன்னா ஜஸ்ட் வந்து ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ இருக்குது இல்லையா, ஸோ ஏ வந்து ஏவோடைய வேல்யூ வந்து செக் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அது வந்து நாட் ஈக்குவல் டு 1 வந்து பார்க்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஏ இருக்குது, கரெக்டாக? ஸோ இங்கேயும் வந்து இதோடைய வேல்யூ இருக்கும். ஸோ 1 இருக்கும். ஸோ அதனால் வந்து அது அடிட் இட்ரேஷனுக்கு போயிடும். இப்போ ஒரு வேளை வந்து இங்கே ஏ வந்து 2 இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல 1 வந்து நாட் ஈக்குவல் டு 2, கரெக்டாக? ஸோ அதனால ஃபால்ஸ் அப்படின்றத வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போது இந்த இடத்துல வந்து ஏவே இல்லை எனக்கு, ஓகேவா? பி தான் இருக்குது, ஏவே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல 2க்கு பதிலாக அன்டிஃபைண்டுன்னு வந்துடும். ஸோ 1 வந்து நாட் ஈக்குவல் டு அன்டிஃபைண்டு, கரெக்டாக? ஸோ அதனால் வந்து இங்கே என்ன ஆகும்னா திருப்பி வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அகெயின் கீஸும் வந்து லென்த்தும் வந்து நமக்கு சேமாக இருக்குது அண்ட் எல்லா கீயோடைய வேல்யூவும் வந்து சேமாக இருக்குதுன்னா லாஸ்ட்டாக வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அது கண்டிப்பாக அனகிராம் தான். ஸோ இப்போ வந்து நான் இதை கோட் எழுதி காட்டுறேன். ஸோ நான் வந்து கால் பண்ணுறேன், அனகிராம்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு அண்ட் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரிங்கு. அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து இப்போ நான் இதை ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும். ஸோ அகெயின் இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த கீயை வந்து நான் கம்மி பண்ணிடுறேன் அண்ட் அதே மாதிரியே ரேண்டமாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிங்ஸை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ட்ரூ வரணும், செகண்ட் 2 வந்து எனக்கு ஃபால்ஸ் வரணும். ஸோ அதே மாதிரியே வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து அனகிராம் ப்ராப்ளமு. ரொம்பவே வந்து ஈஸி தான், பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். பட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். பட் வந்து நிறைய பேர் வந்து எங்கே மிஸ் ஆகும்னா இந்த சின்டெக்ஸை வந்து நீங்கள் மறந்துடுவீங்க. மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. ரெண்டாவது பெரிய இஷ்யூ வந்து நீங்கள் வந்து இந்த இஃப் கிளாஸில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் இந்த சின்டெக்ஸை வந்து மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சின்டெக்ஸை மறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேரெக்டாக லூப் எழுதுங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இது வந்து ஜஸ்ட் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்சியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து லூப் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்ட் தான்.
ஸோ இது வந்து ஞாபகம் இருந்ததுன்னா எழுதுங்க, இல்லைனா லூப் எழுதுங்க. ஓகேவா? பட் வந்து நான் என்ன பண்ணியும் வந்து எனக்கு ஆன்சரே வரல ப்ரோ, ரொம்ப கடுப்பாக இருக்குது, அவர் வந்து நான் சின்டெக்ஸே மறந்துட்டேன், அந்த சிச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணுறதுன்னா, இதை வந்து ஆப்டிமம் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் தான் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மோசமான டைம் காம்ப்ளெக்சிட்டிலையும் முடிக்கலாம். ஸோ எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆன்சர் தப்பாக எழுதுறது வந்து ரொம்பவே மோசம். அட்லீஸ்ட் பேட் டைம் காம்ப்ளெக்சிட்டிலையாச்சும் அதை முடிக்க பாருங்கள், அதை விட இது வந்து பெட்டர். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேட் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் ஜஸ்ட் வந்து நான் வந்து சூடோ கோட் மட்டும் எழுதுறேன், நீங்கள் வந்து கோட் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் 1 எடுத்துக்கோங்க, அதை வந்து அரேவாக மாற்றிக்கோங்க. ஓகேவா? அரேவாக மாற்றிங்கன்னா அதில் வந்து அரே டாட் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும், அதை வந்து கால் பண்ணிக்கோங்க. ஸோ அது நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துருக்கீங்க, அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அரேவாக மாற்றிட்டீங்க, அதை வந்து சார்ட் மெத்தடில் வந்து கால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கால் பண்ணிவிட்டு சேம் கதை தான், ஸ்ட்ரிங் 2 எடுத்துக்கோங்க, அரேவாக மாற்றிக்கோங்க, தென் வந்து அது வந்து சார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டும் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து லோவர் கேஸாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு இப்போது இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குதான்றது நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து சார்ட் பண்ண அரேவை திருப்பி ஸ்ட்ரிங்காக மாற்றணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன், ஏன்னா வந்து நம்ம நிறையா ப்ராப்ளம்ஸ் அந்த ஸ்ட்ரிங் ரிவர்சல், பேலிண்ட்ரோம், இது எல்லாத்துலேயுமே வந்து ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அரேவாக மாற்றி அரேவை திருப்பி ஸ்ட்ரிங்காக மாற்றி தான் விளையாடிட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் போய் ரெஃபர் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை அரேவாக மாற்ற தெரியல, ஒரு அரேவை ஸ்ட்ரிங்காக மாற்ற தெரியல அப்படின்னா சிம்பிள் தான், ஒரு மெத்தட் தான் நீங்கள் கால் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு லோவர் கேஸாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஐ திங்க் வந்து ஸ்ப்ளிட்டுன்னு நினைக்கிறேன், ஸ்ப்ளிட் மெத்தட் வந்து கொடுத்தீங்கன்னா அரேவாக மாறிடும். தென் வந்து சார்ட்டை கால் பண்ணிவிட்டு ஜாயின் மெத்தட் வச்சிங்கன்னா ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து அதே மாதிரி பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 வந்து ஈக்குவலாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ டர்ன் பண்ணப்பட்டது வந்து ஈக்குவலாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ அது வந்து ஷார்ட்டஸ்ட் வே ஆனாகிராமை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறமா வந்து நம்ம இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் a nice day.